ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாம்பிளிங் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் இந்த சாப்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்ப்போம்னா, சாம்பிளிங் டெக்னிக்ஸ், ரேண்டம் சாம்பிளிங் அண்ட் அதோட டைப்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் அப்போது ஏதாவது இப்போ கண்டுபிடிக்கணும்னா, இப்போ சப்போஸ் இந்த சென்னை சிட்டியில் யாரெல்லாம் இப்போ டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா எல்லாரையும் போய் நம்ம கேட்க மாட்டோம். இப்போ ஒரு செட் ஆஃப் இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை நம்ம எடுத்து சாம்பிளாக எடுத்து அவங்கள யாரெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்து அதில் எவ்வளோ பேர் ப்ராப்பராக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்கேற்றாப்புல ரிசல்ட்ஸ் வேரி ஆகும். ஸோ இது இப்போ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ அதாவது லார்ஜர் செட்னா அதுலேருந்து ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் எடுப்போம். அதாவது அதுலேருந்து ஒரு சப்செட் அதை அதுதான் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். சாம்பிளிங்கிறது டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு நடக்கிற ஒரு விஷயம்தான். எல்லா விஷயமுமே சாம்பிளிங் பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ பாப்புலேஷன் இதில் குரூப் ஆஃப் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கன்சிடர்ட் அண்டர் ஸ்டடி இஸ் கால்ட் பாப்புலேஷன். The word population here refers not only to people but to all items that have been chosen for study. அதான் இப்போது அந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அதில் இப்போ ஒரு ஸ்டடியில் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோன்னா அவங்க தான் பாப்புலேஷன். அவங்க எந்த ஒரு ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், பீப்புளாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராபபிலிட்டியில் பார்க்குற மாதிரி நம்பர் ஆஃப் பைக்ஸ் மேனுஃபேக்சர் இன் வீக் மந்த் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டிவி ஃபேன்ஸ் அந்த மாதிரி எக்ஸட்ரா. இப்போ ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் பாப்புலேஷன். இப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், அந்த பாப்புலேஷனில் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் கவுண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது கொஞ்சமாக இல்லை அளவோடு இருந்ததுன்னா நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும்னா அது ஃபைனைட் பாப்புலேஷன் சொல்லலாம். எக்ஸாம்பிள் வெயிட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட் இன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இப்போது அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனா அது இன்ஃபைனைட் பாப்புலேஷன். நிறையவே இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சாக்கு மட்டையில் இவ்வளோ நெல் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அதேமாதிரி நம்ம கையில் இவ்வளோ ஜேர்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் சாம்பிள் அண்ட் சாம்பிள் சைஸ். A selection of group of individuals from a population in such a way that it represents the population is called sample, and the number of individuals included in a sample is called the sample size. ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம ப்ராபபிலிட்டியில் நம்ம பார்க்குறோம். இப்போ if 2 dice are rolled அப்படின்னு இருக்குன்னா அதில் நம்ம என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னெல்லாம் சாம்பிள் ஸ்பேஸ் மொத்தமாக நம்மளை எவ்வளோலாம் நம்ம இது பண்ண முடியும், 1,1 1,2 அந்த மாதிரி 6,6 வரைக்கும் நம்ம பண்ணோம். அதாவது அது அது ஃபுல்லாக அது ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஃபுல்லாகவே சாம்பிள் சொல்லுவோம். அதில் எவ்வளோ நம்பர் இருக்குது, 1,1 1,2 அந்த மாதிரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் சாம்பிள் சைஸ். அதுதான் நம்ம n of s அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது பேராமீட்டர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக். பேராமீட்டர் இப்போ the statistical constants of the population like mean, variance are referred to as population parameters. இப்போ நம்ம மீன் வேரியன்ஸ் இதெல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணோம். அதெல்லாமே தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இது பாப்புலேஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர், எனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் கம்ப்யூட்டட் ஃப்ரம் சாம்பிள் இஸ் நோன் ஆஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக். இப்போ அந்த சாம்பிள்லேருந்து நம்ம என்ன ஒரு மெஷர் எடுத்தாலும், இப்போது இவ்வளோ இது நடந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம என்ன ஒரு மெஷர் எடுத்தாலும் அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் சாம்பிளிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சாம்பிளிங்னா என்னென்னா செலக்டிங் ஏ நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒரு ஸ்டடிக்காக ஒரு நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை நம்ம லார்ஜர் குரூப்பை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறது பேர் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு 30 மெம்பர்ஸ் ஒரு குரூப்பில் இருக்காங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 7 பேரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த இது பேர் சாம்பிளிங்குன்னு சொல்லுவோம். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாம்பிளிங்குன்னு பார்த்தோன்னா அது குட் கேரக்டர்ஸ் என்னென்னா, ஒரு பாப்புலேஷன் நம்ம எப்போவும் சாம்பிளிங் பாப்புலேஷனுக்கு அந்த மாதிரி சர்வே பண்ண யூஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் பாப்புலேஷன் பண்ணோன்னா அவங்களோட ஸ்டடி கரெக்டாக இருக்கணும்.
அவங்க எவ்வளோ சாம்பிள் ரெப்ரசன்ட் வந்து பாப்புலேஷனை வந்து கரெக்டாக பண்ணணும். அவங்க வந்து எந்த சைடும் அவங்க ஃபேவராக இல்லாமல் நியூட்ரலாக அவங்க இருந்து கரெக்டான வேல்யூ கரெக்டான சாம்பிள் வேல்யூ வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும். அவங்க வந்து ஆப்டிமம் சைஸாக இருப்பாங்க. அடுத்து அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா அவங்களோட டைம் அண்ட் காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பெட்டர் மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்களோட வேல்யூஸ் அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வந்து ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கும். அப்புறம் கன்க்ளூஷன் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபேவரிங் ஆன் ஒன் சைட். அவங்க சில டைம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபேவராக சொல்லிட்டு பாப்புலேஷனில் தப்பாக அவங்க இன்கரெக்ட் கன்க்ளூஷனும் நமக்கு தர சான்சஸ் உண்டு. ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுல அங்கே டஃப்பாக இருக்கும். அந்த அவங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இல்லைன்னா அவங்களால அதை பண்ண முடியாது. அவங்க வந்து அடுத்து நீட் ஆஃப் சாம்பிளிங் அப்படின்னு பார்த்தோன்னா என்டையர் பாப்புலேஷனை வந்து நம்மளால் வந்து டக்குன்னு சர்வே பண்ணி நம்மளால் சொல்ல முடியாது. அதனால அது ஒரு இன்ப்ராக்டிக்கல். அதனால நம்ம இந்த சாம்பிளிங் வே மூலமாக நம்ம வந்து சென்சஸ்ஸு பாப்புலேஷன் சர்வே எல்லாம் எடுக்கலாம். இதோட ரிசல்ட்ஸ் ஃப்ரம் கலெக்ஷன், அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுல நமக்கு ரொம்ப குவிக்காக கிடைக்கும். மெத்தட்ஸ் ஆஃப் சாம்பிளிங்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்ஜெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன், அவங்களோட நேச்சர் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா, டைம், காஸ்ட் அதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாவது பிரியும் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா அவங்க வந்து என்னென்னா சயின்டிஃபிக் மெத்தட். அவங்க வந்து பாப்புலேஷனை எதால் பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னா லாஸ் ஆஃப் சான்ஸ். அவங்க வந்து சான்ஸுன்ற ரேண்டம் சான்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுக்கிறது பேர் ப்ராபபிலிட்டி. அவங்களோட டைப்ஸ் வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங், மல்டி ஸ்டேட் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லலாம். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி ரூலே இல்லை, அதனால் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. இவங்களோட டைப்ஸ் என்னென்னா ஜட்ஜ்மெண்ட் ஆர் பர்பஸிவ் சாம்பிளிங், ஆக்சிடென்டல் சாம்பிளிங், கன்வீனியன்ட் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சாம்பிளிங் நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குறது என்னென்னா வீட்டில் குக்கான ரைஸ் ஏதாவது குக்காக இருக்கான்னு பார்க்க நம்ம ஏதோ ஒரு டக்குன்னு வர ஒரு ஸ்பூன் ரைஸ் எடுக்கிறம்போது ஏதோ ரேண்டமாக எடுக்கும்போது வெந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். அது வந்து சாம்பிளிங். நம்ம ஏதோ ஒரு குரூப் ஆஃப் ரைஸ்லேருந்து நம்ம கொஞ்சோண்டு எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அது. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லோரும் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நம்மகிட்டேருந்து ஒரு பிளட்லேருந்து ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க, அதுவும் ரேண்டம் தான். ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு கமாடிட்டிஸை ஆர்டர் பண்ணுறான், ஒரு ரா மெட்டீரியல்ஸோ ஏதோ ஆர்டர் பண்ணுறான்னா அவன் சாம்பிள் அதை பார்த்துட்டு தான் நம்ம பண்ணுவோம். அதுவும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்புறம் அந்த மார்க்கெட்டில் புதுசாக வந்த கமாடிட்டிஸ் யாராவது வாங்கினா நம்ம வந்து ஒரு சாம்பிள் கொடுப்பாங்க, அதுவும் சாம்பிளிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ மிச்சம் வந்து எங்கள் டீம் வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. தேங்க்யூ. இப்போ வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா என்ன? அதாவது a sampling procedure that ensures that each element in the population will have an equal chance of being included in the sample. அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து ஈஸியாக புரியும். இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து 53 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம கிளாஸே எடுத்துட்டோம்னா 53 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போது கேபிட்டல் என் வந்து 53. இந்த 53ல நம்ம இப்போ வந்து லீடருங்கிறது யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அப்போ வந்து இந்த 53 மெம்பர்ஸில் யார் வேணால் லீடராக இருக்கலாம்ல. ஸோ அது வந்து பார்ஷியாலிட்டி இல்லாமல் நம்ம வந்து பார்க்கணுன்னா அப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 1 to 53 வரைக்கும் நம்பர்ஸ் பண்ணிவிட்டு அந்த 53லேருந்து ஏதாவது ஒரு பர்சன் லீடராக இருப்பாங்க. ஸோ தட் எல்லாருக்கும் ஈக்குவல் சான்சஸ் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறோம், பெரிய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரி. இதை பார்த்திங்கன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு ரிசர்ச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கரியர் கோல்ஸை பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். ஸோ ஒரு யூனிவர்சிட்டியில் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாப்புலேஷன். ஸோ கேபிட்டல் என்னங்கிறது அதுதான் 10,000. இந்த 10,000ல நம்ம வந்து ஏதாவது ஒரு சாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளாம் எடுத்துக்கலாம் சாம்பிள் 200 ஸ்டூடெண்ட்ஸ்னு. அப்போது ஸ்மால் என்கிறது வந்து சாம்பிள், அது 200 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பாப்புலேஷனில் 10,000 ஸ்டூடெண்ட்ஸில் ஏதாவது 200 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம அந்த ரிசர்ச்சுக்கு இன்வைட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இல்லஸ்ட்ரேஷனோட பேசிக்.
ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளை எப்படி க்ரியேட் பண்ணால் அதுக்கு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டிஃபைன் த பாப்புலேஷன். டிஃபைன் த பாப்புலேஷன்னா இப்போ அந்த நம்ம இந்த எக்ஸாம்பிளில் வந்து யூனிவர்சிட்டியில் 10,000 எடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து பாப்புலேஷன் செலக்ட் பண்ணியாச்சு, அதாவது கேபிட்டல் N 10,000. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சூஸ் யுவர் சாம்பிள் சைஸ். நம்மளா சூஸ் பண்ணுறது தான் ரேண்டமாக. இப்போ வந்து 10,000 நம்ம 400 எடுத்துக்கலாம், 500 எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம 200ன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஸ்மால் என்னு டினோட் பண்ணுவாங்க சாம்பிள் சைஸை. ஸ்டெப் 3 லிஸ்ட் த பாப்புலேஷன். லிஸ்ட் த பாப்புலேஷன்னா இப்போ வந்து நம்ம வந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம் அந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸில். ஸோ இப்போ வந்து அந்த 200 ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால் அவங்க ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ், இப்போ யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு அட்டனன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ்னு இருக்கும். அதில் வந்து இவங்களுக்கு ஜெனிஃபர், ஹாண்ட்ரியா இந்த மாதிரி பேர் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால் அதுதான் லிஸ்ட் த பாப்புலேஷனுங்கிறது. ஸ்டெப் 4 அசைன் நம்பர் டு த யூனிட்ஸ். இப்போ அசைன் நம்பர் என்னென்னா இப்போ வந்து ரோல் நம்பர் கொடுப்பாங்களே 1 2 3 அந்த மாதிரி. இந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து 1 to 10,000 வரைக்கும் நம்பர் அசைன் பண்ணணும். ஸ்டெப் 5 வந்து ஃபைண்ட் ரேண்டம் நம்பர்ஸ். இந்த ரேண்டம் நம்பர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அதாவது ரேண்டம் நம்பர்ஸ்னால் என்னென்னா அந்த 200 ஸ்டூடெண்ட்ஸ் யாருங்கிறத அந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ரஃபாக பிக்கப் பண்ணுறோம். ஸோ அதுதான் ரேண்டம் நம்பர்ஸ். இந்த ரேண்டம் நம்பர்ஸை வந்து நம்ம 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து ரேண்டம் நம்பர் டேபிள்ஸை யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து லாட்ரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து ரேண்டம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஜென்ரேட்டர். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் 6 வந்து செலக்ட் யுவர் சாம்பிள். இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு 200 மெம்பர்ஸ் கிடைப்பாங்க அந்த ரேண்டம் நம்பர் டேபிள்லேருந்து எடுத்தோம்னா. ஸோ அவங்க தான் நம்மளோட சாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் அந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸில் 11th ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், 10,000th ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம் அந்த 200ங்கிறவங்க. ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள்னால் என்ன அப்படிங்கிறத. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லாட்ரி மெத்தட், இன்னொன்று வந்து டேபிள் ஆஃப் ரேண்டம் நம்பர். இப்போ வந்து லாட்ரி மெத்தட் பற்றி பார்ப்போம். பொதுவாகவே லாட்ரினா எல்லாருக்கும் வந்து லாட்ரி டிக்கெட்ஸ் தான் வந்து ஞாபகம் வரும். அந்த லாட்ரி டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த டிக்கெட்ஸில் வந்து ஷேப்பு, கலரு, சைஸு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். டிசைன்ஸ் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த லாட்ரி டிக்கெட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரேண்டமாக ஒரு நம்பரை சூஸ் பண்ணி அந்த நம்பருக்கு வந்து ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற லாட்ரி மெத்தடும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எப்படின்னா, இப்போ ஒரு பாட்டோ இல்லை ஹேட்லேயோ ஒரு கார்ட்ஸ் இல்லாட்டி பால்ஸை போட்டுட்டு ஒரு பர்சனுக்கு வந்து பிளைண்ட் ஃபோல்ட் கட்டி விட்டால் அவங்கள வந்து எடுக்க சொல்லுவாங்க. அவங்க எடுக்கிற ஒரு கார்டில் இருக்க நம்பரோ இல்லை ஒரு பாலோ அதை வந்து சாம்பிள் சைஸ்ன்னு டினோட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து அதை ரேண்டமாக தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த லாட்ரி மெத்தட்க்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்குது. அது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஸ்லிப்ஸோ இல்லை அந்த கார்டோ டோக்கனோ ஏதோ ஒன்று அது எல்லாமே கிட்டத்தட்ட ஹோமோஜினியஸாக இருக்கணும், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும், சேம் சைஸில் இருக்கணும், அதே ஷேப்பில் இருக்கணும், கலர் சேமாக இருக்கணும். அப்புறம் இப்போ நம்ம ஒரு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஃபைனைட் நம்பர்ஸாக இருக்கணும். இன்ஃபைனைட்டாக இருந்தால் இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. இப்போ நம்ம சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்ஸில் லாட்ரி மெத்தட் பார்த்தோம். இப்போ நம்ம டேபிள் ஆஃப் ரேண்டம் நம்பர் பார்க்கலாம். இப்போது ஒரு ஜென்ரலாக ஒரு தியரியை ப்ரூவ் பண்ணணுன்னா அதில் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அவங்கள தான் பாப்புலேஷன் நம்ம சொல்லுவோம். சப்போஸ் அதுவே லிமிட்டடாக இருந்தால் நம்ம வந்து வேறு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே அதிகமாக இருந்ததுன்னா அவங்க செய்கிற ஆக்டிவிட்டீஸோ இல்லை அவங்களோட திங்ஸோ அவங்கள கவுண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருந்ததுன்னா. அதனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சாங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து எம்ஜி கெண்டால் அண்ட் பேபிங்டன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க தான் வந்து டெவலப் பண்ணாங்க 1930. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட இதை பண்ணலாம். இதில் வந்து இந்த ரேண்டம் நம்பர் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது 0 to 9 அந்த நம்பர்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஃப்ரீக்வன்சியில் தான் பண்ணுவாங்க. அதேமாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து இப்போது வந்து டேபிள் ஆஃப் ரேண்டம் நம்பர் அதை ஜென்ரேட் பண்ணும்பொழுது அதில் வந்து எந்த நம்பரையும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது அல்காரிதம் யூஸ் பண்ணிட்டு தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இப்போது கரன்சியில் கூட வந்து
இப்போது வந்து நிறைய டிஜிட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று கூட சேமாக இருக்காது ஒவ்வொரு கரன்சியோட. அங்கே அதே மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டிஸில் கூட வந்து இப்போது வந்து எதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா நிறைய பாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, கார்ட்டூன் இருந்ததுன்னா அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணும். ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர் சொல்லும். அதை மட்டும் அவங்க செக் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு. அப்புறம் ஷிப்பிங்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓடிபியில் கூட சென்ட் பண்ணுறப்போ கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த ரேண்டம் நம்பர் டேபிளில் கூட வந்து பிரிண்டட் டேபிளாக தான் பண்ணுவாங்க. இந்த ரேண்டம் நம்பர் டேபிளில் 4 டைப்ஸ் இருக்குது. LHC டிபெட் ரேண்டம் சீரீஸ் நம்பர், அப்புறம் ஃபிஷர்ஸ் அண்ட் யாட்ஸ் ரேண்டம் நம்பர் சீரீஸ், கிண்டல் அண்ட் ஸ்மித் ரேண்டம் நம்பர் சீரீஸ் அண்ட் ரேண்ட் கார்பரேஷன் ரேண்டம் நம்பர் சீரீஸ். டிபெட்ஸ் டேபிளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க LHC டிபெட். அதுக்கப்புறம் இதை டெஸ்ட் பண்ணவங்க கெண்டால் அண்ட் பார்பிங்டன் ஸ்மித். இந்த டிபெட்ஸ் டேபிள் வர்றதுக்கு முன்னாடி நிறையா சாம்பிள் எடுக்கும்போது ரேண்டமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த டேபிள் வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரொசீஜராக இருந்தனால இதை வேர்ல்டு வைடு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வச்சு தான் அடுத்தடுத்த டெக்னிக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. இட் இஸ் அ டேபிள் ஆஃப் ரேண்டம் டிஜிட்ஸ். இதில் நிறைய டிஜிட்ஸ் இருக்கும். அதில் நான் சிலதை மட்டும் பிக் பண்ணி எடுப்பேன். இதை வந்துட்டு சாம்பிளிங் மெத்தட்ஸ்லையும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சுட்ருக்கேன். 2000 ப்ராடக்ட்ஸ் வரும்போது அதில் நான் வந்துட்டு 50 ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்து சாம்பிள் எடுத்து செக் பண்ணலாம். அதோட ஸ்டாண்டர்ட் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாத்தோட ஸ்டாண்டர்டுமே நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணுவேன். ஸோ அங்கே டிபெட்ஸ் டேபிள் யூஸ் பண்ணுவோம். இந்த டிபெட்ஸ் டேபிளை வந்துட்டு எப்படி நான் போடுறது, எப்படி நான் சாம்பிள்ஸை பிக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு 3 ரூல்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல், நான் எந்த ஒரு டேட்டா தந்த உடனே அதில் பாப்புலேஷன் என்னென்ன கண்டுபிடிக்கணும். அந்த பாப்புலேஷனில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் கேபிட்டல் N. இப்போ நான் சொன்னேன் இல்லையா 2000 கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னோட 2000 தான் இங்கே வந்துட்டு பாப்புலேஷன். அதுதான் கேபிட்டல் N. நான் 2000 வந்துட்டு மொத்தமாக ஒரே பேஜில் வந்து நான் வச்சுட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 10 ஒரு பேஜ் எடுக்கிறேன். அந்த பேஜ்லேருந்து நான் வந்துட்டு 20 சாம்பிள்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ நான் 20 சாம்பிள்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு பேஜ் நான் செலக்ட் பண்ணி அதுலேருந்து நான் 20 எடுத்துக்கலாம். மொத்தமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் ஒன், 2 விஷயம் ஞாபகம் வச்சுருக்கணும். நம்ம டேபிளை பார்த்த உடனே அந்த டேபிளில் வந்துட்டு நான் ரோ வைஸும் எடுக்கலாம், காலம் வைஸும் எடுக்கலாம், டயக்னல் வைஸும் நம்பரை சூஸ் பண்ணலாம். ரோ வைஸ், காலம் வைஸ் ஓகே. டயக்னல் வைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டயக்னல் முடித்தோடனே நான் அடுத்த டயக்னலுக்கு ஷிஃப்ட் ஆகிடணும். ஸோ டயக்னல் வைஸ் போயிட்டே இருக்கணும் க்ராஸாக. செகண்ட் விஷயம் என்னென்னா, நான் வந்துட்டு நம்பர்ஸ் பிக் பண்ணணுன்னு சொல்கிறீங்களே அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. இந்த கேபிட்டல் N சொல்கிறோம் இல்லையா, பாப்புலேஷன். இப்போ 2000 கமாடிட்டிஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2000 அப்படிங்கிறது 3 டிஜிட் நம்பர். ஃபஸ்ட்டு நம்ம அது எத்தனை டிஜிட்னு நான் கண்டுபிடிக்கணும். 3 டிஜிட்டா? அப்போ நான் எல்லா நம்பர்ஸுமே நான் சாம்பிள் எடுக்க போகிற 20 சாம்பிள்ஸுமே 3 டிஜிட்ஸில் தான் இருக்கணும் அதோட வேல்யூ. அந்த வேல்யூ 3 டிஜிட்டில் அந்த 2000க்குள்ளே தான் இருக்கணும். 2000க்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ 1000, 1500 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நான் எடுத்துக்கலாம். இதுவே நடுவில் வந்துட்டு 2000க்கு மேலே நம்பர்ஸ் 2500, 3000 வந்துச்சுன்னா நான் அதை விட்டுட்டு அடுத்தடுத்த நம்பர்ஸ் போயிட்டே இருக்கணும், ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு 20 சாம்பிள்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா எனக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்குது. நான் சூஸ் பண்ணலாமா அப்படின்னா நோ. நான் 20 முடித்தோடனே நான் 20யோட நிப்பாட்டிடணும். அதுக்கு மேலே நான் போகக்கூடாது. 20யோட நிப்பாட்டிட்டு நான் அந்த நம்பர்ஸை மட்டும் பிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கிவன் டேட்டாவில் எந்த ஒரு டேட்டாவுமே தந்தோடனே நம்ம அதுலேருந்து 2 விஷயத்தை யூஸ் பண்ணிப்போம். ஒன்று கேபிட்டல் N, இன்னொன்று ஸ்மால் n. கேபிட்டல் N டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், ஸ்மால் n நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் டு பி செலக்டட். எவ்வளோ சாம்பிள்ஸ் செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டிபெட்ஸ் ரேண்டம் நம்பர் டேபிளை யூஸ் பண்ணி ஒரு சம். இதுதான் அந்த டேபிள். கொஷின் வந்து ட்ரா ஏ சாம்பிள் ஆஃப் 8 ஸ்டூடெண்ட்ஸ் விச் ஹேஸ் அ பாப்புலேஷன் ஆஃப் 185. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணோம். இது பாப்புலேஷன் வந்து 185க்குள்ளே. 185 வந்து 3 டிஜிட் நம்பர். அதனால் வந்து ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் வந்து 185க்குள்ளே இருக்கிறதா நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அவங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலமில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 614 வந்து 185ஓட பெருசு, 902 greater than 185, 503யும் பெருசு, 856, 024 வந்து 185ஓட கம்மி. அதனால் வந்து அது வரும். 905 வராது, 206 வராது, 899 வராது. செகண்ட் காலமில் 204 வராது,
279 வராது, 711 வராது. நெக்ஸ்ட்டு 100 வரும், 197 வராது, 619 வராது, 889 வராது, 787 வராது. நெக்ஸ்ட் காலமில் வந்து 865 வராது, 49 வரும், 976 வராது, 82 வரும், 153 வரும், 401 வராது, 186 வராது, 164 வரும், அப்புறம் வந்து 5 வரும், அப்புறம் 667 வராது, 865 வராது, 259 வராது, 438 வராது, 158 வரும், 896 வராது, 279 வராது. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 001லேருந்து 185 தான் இருக்கணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. இதோட சாம்பிள்ஸ்லாம் என்னென்னா 8 சாம்பிள்ஸ் 0 to 4, 100, 49, 82, 153, 164, 5 and 158. இப்போ நம்ம வந்து கெண்டால் பேபிங்டன் ஸ்மித் ரேண்டம் நம்பர் சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து எப்படி சம்மில் அப்ளை பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்குன்னு தனி ப்ரொசீஜர்ஸ்லாம் இல்லை, டிபெட்டில் என்ன ப்ரொசீஜர்ஸோ அதே தான் இங்கேயும். வந்து சம்முக்கு வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். யூஸிங் த ஃபாலோயிங் ரேண்டம் நம்பர் டேபிள். அவங்க வந்து சப்போஸ் ஸ்பெசிஃபை பண்ணாமல் வெறுமே யூஸிங் ரேண்டம் நம்பர் டேபிள் ட்ரா சாம்பிள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து டிபெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கெண்டால் ஸ்மித் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க வந்து ஸ்பெசிஃபையாக கெண்டால் பேபிங்டன் ஸ்மித் டேபிள் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இதில் அந்த ரேண்டம் நம்பர் சீரீஸ் மெத்தடை தான் போடணும். இப்போ இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, யூஸிங் த ஃபாலோயிங் ரேண்டம் நம்பர் டேபிள் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க கெண்டால் பேபிங்டன் ஸ்மித். அப்போ இந்த ஃபார்முலாவில் தான் போடணும். நம்ம ட்ரா அ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 18 4-figured numbers ஸ்டார்டிங் ஃப்ரம் 4000 to 9500. இங்கே வந்து கொஷினில் டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க, 2 digit நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன பண்ணணுன்னா இவங்க வந்து 4-figured numbers அப்படின்னா 4 digit இருக்கணுன்றாங்க. ஆனால் டேபிளில் கொடுத்தது என்ன 2 digit தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ எனி ரோ ஆர் காலம் ஆர் டயக்னல் இது வேணால். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ரோ ஆர் காலம். இந்த ரோ ஆர் காலமில் ரெண்டுத்தையும் நம்ம வந்து மர்ஜ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணால் 4 digit கிடைக்கும். இவங்க வந்து 18 சாம்பிள்ஸ் கேட்குறாங்க. 18 சாம்பிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ரேஞ்ச் என்னென்ன அப்படின்னா 4000 to 9500. இப்போ நம்ம வந்து சம்முக்கு சொல்யூஷனுக்கு போகலாம். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கணும் எந்தெந்த காலமில் எந்தெந்த ரோவில் வந்து 4000 to 9500 ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து காலம் வைஸ் எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் எடுத்தோன்னா 2017 ஃபஸ்ட்டு இதில் இருக்குது, ஃபஸ்ட் ரோவில். அப்போ வந்து 2017 இது வந்து லெஸ் தேன் 4000, ஸோ இது வராது. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் தேர்ட் காலம் எடுக்கலாம். 1742 இதுவும் வராது, ஏன்னா லெஸ் தேன் 4000. நெக்ஸ்ட்டு தேர்ட் காலம் ஃபோர்த் காலம் எடுத்தோன்னா 42 11, 44 27, 49 49, 78 49, 52 20, 77 48, 92 18, 91 95, 71 15. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4000 to 9500 ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போனா தேர்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் அண்ட் ஃபோர்த் காலமாக எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 9 சாம்பிள்ஸ் தான் இருக்குது. இவங்க கேட்டிருக்கிறது 18 சாம்பிள்ஸ் வேணும். அப்போ இன்னும் ஒரு செட் ஆஃப் சாம்பிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு எல்லா காலம் செக் பண்ணி பார்த்துக்கணும் 4000 to 9500 இருக்கா அப்படின்றது. இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஃபிஃப்த்து காலம் அண்ட் சிக்ஸ்த்து காலம் எடுத்திங்கன்னா 72 33, 56 49, 1574 இருக்குது. இந்த தேர்ட் ரோவில் மட்டும் 1574 இருக்குது. இது வந்து 4000க்கு லெஸ் தென்னாக இருக்குது. மீதி இருக்கிற ரெண்டுமே 4000க்கு மேலே இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்படி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஏன்னா எடுத்தால் மொத்தமாக ஃபுல் காலமும் தான் எடுக்கணும். இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு வேண்டாம் அப்படின்றது எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ அப்போனா இந்த ரெண்டு காலமே நம்ம எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து 6th and 7th காலம் பார்க்கலாம். 3394 இது வந்து 4000 கீழே இருக்குது அப்வியஸ்லி. அப்போ இது வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து 7th and 8th பார்க்கலாம். 94 55 1163 இதில் பார்த்தீங்கன்னா 1163 அப்படின்றது 4000 கீழே இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா 94 55 இது வந்து 9500 கீழே இருக்குது. இதில் வந்து இது எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்கூடாது. ஏன்னா அந்த 1163 4000 கீழே இருக்குது. எடுத்தால் ஃபுல் காலமும் தான் எடுக்கணும். ஸோ இது வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து 8th காலம் 9th காலம் எடுத்திங்கன்னா 55
89, 63, 77, 40, 26, 94, 13, 93, 37, 91, 42, 58, 12, 49, 40, 46, 54. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4000 to 9500 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ 8th row அண்ட் 8th column அண்ட் 9th column ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து 2 செட் கிடச்சிடுது, அதாவது 18 சாம்பிள்ஸ் கிடச்சிடுது. இதுக்கு மேலேயும் இருக்கா அப்படின்னு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ணலாம். 9th and 10th column பார்த்திங்கன்னா 89, 65, 77, 79, 26, 17. இது 26, 17ன்றது 4000 கீழே இருக்குது. ஆனால் மேலே ரெண்டுமே 4000 அப்வியஸ்லி 4000 மேலே இருக்குது. ஆனால் இது எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கூடாது. ஏன்னா 26, 17ன்றது அது மட்டும் 4000 கீழே இருக்குது, எடுத்தால் ஃபுல்லாக தான் எடுக்கணும். அப்போ இது கிடையாது. இதே மாதிரி செக் காலம் வைஸ் செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு தேர்ஃபோர் த நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் நம்மளுக்கு கிடைச்ச சாம்பிள்ஸ் என்னென்னா 4 digit நம்பர்ஸ் என்னென்ன 4211, 4427, 4949, 7849, 5220, 7748, 9218, 9195, 7115. இது வந்து 9 சாம்பிள்ஸ் இருக்குது. இன்னொரு செட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, என்னது எந்த காலமில் கண்டுபிடிச்சோம்? 8th and 9th கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர்ஸ் அதோட சாம்பிள்ஸ்லாம் என்னென்ன 5589, 6377, 4026, 9413, 9337, 9142, 5812, 4940, 4654. இதில் பார்த்தீங்கன்னா 4 digit நம்பரும் கிடச்சிது, அதே மாதிரி 18 சாம்பிளும் கிடச்சிது. எல்லாமே இது ரேஞ்ச் எப்படி இருக்குது? 4000 to 9500 ரேஞ்சுக்குள்ளே தானே இருக்குது. அப்போனா இப்போ கொடுத்துருக்கிற சாம்பிள்ஸை நம்ம வந்து கெண்டால் பேபிங்டன் ஸ்மித் வழியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி தான். அட்வான்டேஜஸ் என்னென்னா, சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வந்து ஈஸி டு கண்டக்ட் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு அதே நம்பர் 2 வந்து ரெக்வயர்ஸ் மினிமம் நாலேஜ். இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து நிறையா நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். நம்பர் 3 வந்து ஃபேர் மெத்தட் ஆஃப் சாம்பிளிங். இதை வந்து ஏன்னா வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறது இல்லை யாரும். நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேட்டில் வந்து சிட்ஸ் போட்டுக்கோம், அந்த சிட்ஸ்லேருந்து நம்ம ஏதாவது ஒன்று ரேண்டமாக பிக் பண்ணுறோம், அதில் வந்து நமக்கு தெரியாது இந்த சிட் தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால் ஃபேர் மெத்தட் ஆஃப் சாம்பிளிங்னு இதை சொல்லுவாங்க. இந்த நெக்ஸ்ட்டு வந்து டோன்ட் நீட் எனி டெக்னிக்கல் நாலேஜ். இதுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் எதுவும் தேவை கிடையாது. இதுக்கு வந்து என்ன தேவைன்னா ரெக்கார்டிங் ஸ்கில்ஸும் லிசனிங் ஸ்கில்ஸ் மட்டும்தான் தேவை. அதே மாதிரி நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சாம்பிள் சைஸ். சாம்பிள் சைஸ் 10 தான் இருக்கணும், 12 தான் இருக்கணும் அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. அதனால் இது கண்டக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சூட்டபிள் ஃபார் டேட்டா அனலிஸ். இப்போ சர்வேலாம் எடுக்கிறாங்களே எலெக்ஷனுக்கு முன்னாடி, ஸோ அதுக்கெலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும், அதாவது கரெக்டாக சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் பயாஸ். இதெல்லாம் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கோட அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கம்மிங் டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வயர்ஸ் லிஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன் எலிமெண்ட்ஸ். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, லிஸ்ட் பாப்புலேஷன் எலிமெண்ட்ஸ்னால் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட நேமு இதெல்லாம் வந்து தேவைப்படுறது இதுக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு அன்கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு டைம் கன்சியூம் ஆகுது. எப்படின்னா, இப்போ ஒரு சிம்பிள் ரேண்டம் இப்போ ரேண்டம் வந்து 200 மெம்பர்ஸ் வந்து ஒரு ரேண்டம் டேபிளே நம்ம செலக்ட் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் டைம் கன்சியூமிங். நெக்ஸ்ட்டு லார்ஜ் சாம்பிள் நீடட். இப்போ வந்து ஸ்மால் சாம்பிள் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் லார்ஜ் சாம்பிள்லேருந்து பிக் பண்ணுறது தான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடில் ஈஸி நம்மளுக்கு. ஸோ அது ஒன்று. அடுத்து லார்ஜ் சாம்பிள் நீடுங்கிறதுனால லார்ஜ் எரர்ஸ் நம்மளுக்கு வருது. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு ஹை காஸ்ட். மானிட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆகும் நம்மளுக்கு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஃபிகல்ட்டி இன் ரிசர்ச்சிங் ஆல் செலக்டட் சாம்பிள்ஸ். இப்போ வந்து 200 சாம்பிள்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அந்த 200ம் கரெக்டாக நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும். ஸோ இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் அதில் டிஃபிகல்ட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு லோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸ். இதை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மெத்தடை. மற்ற சிஸ்டமேட்டிக்கும் ஸ்டாட்டிஃபிக் மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக பீப்புள்ஸ், ரிசர்ச்சர்ஸ் அவங்கெல்லாம். நெக்ஸ்ட்டு இப்போ மஸ்ட் ஹாவ் சிக்னிஃபிகண்ட் பாப்புலேஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்வே எடுக்கிறேன், ஒரு வீட்டில் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க,
அதில் 2 பீப்புள் மட்டும்தான் இப்போ வீட்டில் இருக்காங்க. 10 மெம்பர்ஸ் டோட்டல் ஃபேமிலி இல்லை, ஆனால் 2 பீப்புள் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அந்த 2 பீப்புளை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாது. 10 மெம்பர்ஸுமே இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல ஒரு டிஃபிகல்ட்டி வருது. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு டஸ் நாட் ப்ரொவைட் a guarantee that data conclusions will be accurate. அதாவது இப்போ வந்து நான் கன்க்ளூட் பண்ணிட்டேன், 200 சாம்பிள்ஸ் கன்க்ளூட் பண்ணிட்டேன். இது எல்லாமே இன்றைக்கி அக்யூரேட்டாக இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஸோ அதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மே நாட் ஸ்டார்ட் வித் என்டையர் பாப்புலேஷன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து எல்டஸ்ட்டு கிராண்ட் மதர், கிராண்ட்பா இவங்கெல்லாம் இருப்பாங்க. அடுத்து கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க யார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு வந்து சரியாக வந்தால் பரவாயில்ல. இந்த மெத்தட் அப்படி கிடையாது. எல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் வேறு மாதிரி போகும், கிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் வேறு மாதிரி போகும், மிடில் மேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் வேறு மாதிரி போகும். ஸோ அதனால் அதில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அதோட நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இது cannot predict ஃப்யூச்சர் பிகாஸ் இண்டிவிஜுவல் கேன் சேஞ்ச் their மைண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதாவது ஒரு சாம்பிள் எடுத்துட்டீங்க, இது வந்து ஃப்யூச்சர்லேயும் இப்படி தான் இருக்கும், நம்மளால் அஷ்யூர் பண்ண முடியாது இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கில். ஸோ இதெல்லாம் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். சிம்பிள் ரேண்டம் சாம்பிள்ங்கிறது ஒரு லார்ஜர் செட்லேருந்து சப்செட் ஆஃப் பாப்புலேஷன் எடுக்கிறது தான். இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிள்ங்கிறது அன்பயாஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ குரூப். அன்பயாஸ் ரெப்ரசன்டேஷன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தனித்தனி வெயிட்டேஜ் கொடுக்காம எல்லாத்துக்கும் ஒரே வெயிட்டேஜ் கொடுத்து ஈக்குவல் ப்ராபபிலிட்டிலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த பிக்சரில் கூட பாப்புலேஷன்லேருந்து சாம்பிளை வந்து ஈக்குவல் ப்ராபபிலிட்டியில் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் ரேண்டம் சாம்பிள்ஸ் கண்டுபிடிக்க 2 மெத்தட் இருக்குது, லாட்ரி மெத்தட் அண்ட் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ப்ராசஸ். லாட்ரி மெத்தடில் ரிசர்ச்சர்ஸ் மேனுவலாகவே செலக்ட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ப்ராசஸில் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ரேண்டமாக நம்பர்ஸ் கொடுத்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வச்சு சாம்பிள் கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது அப்ளிகேஷன். சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் வந்து எப்போ பாப்புலேஷன் வந்து ரொம்ப சின்ன பாப்புலேஷன் இருக்கோ அப்போ வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்புறம் when it is possible and when any other random method isn't preferred. எப்போ இதுக்கான டேட்டா வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணியிருக்காங்களோ அப்புறம் வேறு ரேண்டம் மெத்தட் தேவை கிடையாது, சிம்பிள் ரேண்டம்லேயே பண்ணலாம், இதுவே ஈஸியாக இருக்குன்னு சொன்னால் இது யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பிளிங் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் வந்து அசைனிங் அ ரேண்டம் நம்பர் டு ஸ்டடி பாப்புலேஷன் மெம்பர்ஸ் அண்ட் ரேண்டம்லி செலக்டிங் ஒன் ஆஃப் தெம். ரேண்டம் நம்பரை அசைன் பண்ணிவிட்டு அதில் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணணும். இதை வந்து கம்ப்யூட்டர் ஆர் கேல்குலேட்டரில் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் ரேண்டம் டேபிள் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பிளட் சாம்பிள்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ். அப்புறம் ஒரு கிளாஸோட நாலேஜ் அசஸ் பண்ணுறதுக்கு அதுலேருந்து ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களோட நாலேஜை அசஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு நியூ ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சர்வேயில் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா, எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அந்த ப்ராடக்டை அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சாம்பிள் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் சோஷியல் மீடியாவில் மோஸ்ட் டிஸ்கஸ் டாபிக்ஸை வந்து சாம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப்பில் ட்விட்டரில் அந்த மாதிரி ட்ரெண்ட்ஸை வந்து மேக் பண்ணுறதுக்கு சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கை பற்றி ஃபேக்ட்ஸ் வந்து நோ ஈஸியர் மெத்தட் எக்ஸிஸ்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் ரிசர்ச் ஃப்ரம் அ லார்ஜர் பாப்புலேஷன் தேன் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இதை சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கை தவிர ஈஸியான மெத்தட் வந்து வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கில் டேட்டா வந்து கரெக்டாக இருக்கும்போது அந்த லார்ஜ் பாப்புலேஷனை வந்து அந்த சாம்பிள் எக்ஸாக்டாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன தான் ஈஸியஸ்ட்டு சாம்பிளிங் மெத்தடாக இருந்தாலும் இந்த சாம்பிள் வந்து பாப்புலேஷனுக்கு அக்யூரேட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னா சாம்பிளிங் எரர் உண்டாகும். இந்த மாதிரி எரர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வேறு நியூ சாம்பிளிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறாங்க.